இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்கறது சந்தோஷம், மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர். இன்றைக்கும் உங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார், ஜெபம் பண்ணுகிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உதவி செய்கிறார், உங்களை கைவிடாமல் வழி நடத்துகிறார். ஆகவே இந்த நாளை குறித்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். ஏசாயா 41 அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தில் படிக்கிறோம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவாய். இந்த வசனத்தில் படிக்கிறோம், கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் சொல்லுகிற காரியம் இது. கர்த்தர், கடவுள் அப்படின்னாலே அவர் பெரியவர், அவர் வல்லவர், எல்லா சக்தி வாய்ந்த காரியங்களையும் அவர்னால செய்ய முடியும் என்று அர்த்தமா இருக்கிறது. அப்படிப்பட்ட பெரிய தேவன் பூச்சி போல இருக்கிற உங்களுக்கு துணையாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ அந்த கடவுளையும் தேவனையும் பூச்சியையும் நம்ம சமமாக நிறுத்தி பார்க்கும் பொழுது பூச்சி எவ்வளோ சின்னதாக இருக்கும், தேவன் எவ்வளோ பெரியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்முடைய கற்பனையில் கூட யோசித்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பெரிய தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறார், பூச்சியாக இருக்கிற நமக்கு அவர் துணை நிற்கிறார். ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்ற வார்த்தையை இங்கே சொல்லுகிறார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுவோம், நம்மளை குறித்து ரொம்ப தாழ்வாக நினைப்போம். இங்கிலீஷில் இந்த வார்த்தை லோலி வோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா தாழ்வு இடத்துல இருக்கிற புழு, பூச்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தாழ்வு இடங்களில் இருக்கிற, சோர்ந்து போய் யாரும் பார்க்க முடியாத, கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்ன இடத்துல குறுகி போய் இருக்கிற நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இடத்துல இருந்து நான் உன்னை மீட்டெடுக்கிற உன்னுடைய மீட்பராக இருக்கிறேன்னு சொல்லுகிறார். ஸோ தேவன் தான் நம்மை மீட்டெடுக்க முடியும். பலருடைய கண்களுக்கு நம்ம தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய கண்களுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் தெரிந்து கொண்டே இருக்கிறோம். அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்மை மீட்டெடுப்பதில் அவர் ரொம்ப வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்முடைய மீட்பராக இருக்கிறார். God is your redeemer. He redeems you from your lowliness. தொடர்ந்து இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பூச்சியாகிய புழுவாகிய உன்னை புதிதும் கூர்மையான பற்களுடைய பெரிய இயந்திரமாக்குவேன், எந்திரமாக்குவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, God transforms you. There is a transformation coming your way. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் நடக்க போகிறது. ஒரு புழுவை, பூச்சியை பெரிய இயந்திரத்திற்கு கம்பேர் பண்ணி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நீங்களும் நானும் புழு போல, பூச்சியை போல சின்ன இடத்துல, யாருக்கும் தெரியாத, யாரும் அங்கீகரிக்காத ஒரு ஸ்தலத்தில் இருக்கும் பொழுது தேவன் நம்மை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறார். அவர் மறுரூபமாக்குகிறார். ஒரு பெரிய இயந்திரமாக மாற்றுகிறேன், எல்லோரும் பார்க்கக்கூடிய பலன் வாய்ந்த, சக்தி வாய்ந்த இயந்திரமாக மாற்றுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த இயந்திரத்தை கொண்டு பெரிய மலைகளையும் குன்றுகளையும் நம்மளால் தகர்க்க முடியும். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பெரிய பிரச்சனைகளையும் தேவைகளையும் தகர்ப்பதற்கு உங்களாலே முடியும். ஏனென்றால் நீங்கள் புழு அல்ல, பூச்சி அல்ல, உங்களை புதிதான ஒரு இயந்திரமாக தேவன் மாற்றுகிறார் என்பதை தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்லுகிறார். Believe it or not, there comes a transformation in your life today. He is transforming you from small to big, from less to more, from empty to plenty. குறைவிலிருந்து நிறைவாக தேவன் உங்களை மறுரூபமாக்குகிறார். தாழ்விலிருந்து உயர்வாக தேவன் உங்களை மறுரூபமாக்குகிறார். சோர்வில் இருக்கிற உங்களை சாதனையாக தேவன் மறுரூபமாக்குகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் தான் ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு, மற்றவருடைய கண்களுக்கு நம்ம ஒரு பூச்சியை போல இருக்கலாம், ஆனால் தேவனுடைய கண்களுக்கு பெரிய இயந்திரமாக இருக்கிறோம். அப்படித்தான் அவர் உங்களை பார்க்கிறார். இன்றைக்கு நீங்களும் உங்களை அப்படி பாருங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் அப்படி பாருங்க. கர்த்தர் ஒருவரையும் கைவிட மாட்டார், ஒருவருக்கும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இன்றைக்கும் இந்த வார்த்தையின்படி அவர் வழி நடத்தி நம்மளை பாதுகாத்து நம்ம சாதிக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் நம்மை கொண்டு அவருடைய பலத்தினால சாதிக்க ஒரு நல்ல நாளை கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.